அது இயற்கையாக வரக்கூடிய காய்கறி பழங்களை தொட்டு இருக்கக்கூடியது. அதை காலை உணவாக எடுத்துக்கிட்டோம், பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்படின்றத உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த அறிவு மழுங்காமல் இருக்கும். ஆளுமை அப்படின்றது எப்பவுமே அற்புதமான ஆனந்தம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் அப்படின்றதுனால அந்த ராஜாவை முன்னிறுத்தி காமிச்சிருக்காங்க. எப்பவுமே போகத்துக்கு போய் மனம் போன போக்கில் போயிடக்கூடாது, அறிவு சார்ந்து. ஏன்னா தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜா அப்படின்ற ஒரு நிலையை. மக்கள் அனைவருக்கும் தந்தை போல பாவிக்கப்படக்கூடியவன், அனைவரையும் அவன் கருத்தில் வச்சு தான் தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தையும் நிகழ்த்தணும். ஸோ அந்த உணவானது அவனுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, அவனை சார்ந்த ஒட்டுமொத்த பிரஜைகளோட ஆரோக்கியம் தொட்டும் ஆனந்தம் தொட்டும் இருக்கணுன்றதுனால அந்த இயற்கை சார்ந்து இணக்கமாக இருக்கக்கூடிய உணவுகள் காலை உணவாக இருந்தது அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். உடலறிவும் சரி, மன அறிவும் சரி, உயிரறிவும் சரி, இது மூணும் அற்புதமாக இருக்கும்போது